கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வீரப்பன் ஐயாவோட மகள் வித்யா ராணியை சீமான் களமிறக்கியிருக்காரு. இதனால் அந்த தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி வருதுன்னு சொல்லலாம். வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலும் வீரப்பனின் பெயருக்கு அந்த தொகுதியில் நல்ல செல்வாக்கு இருப்பதாலும் வித்யா ராணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த தேர்தலில் தனது தந்தை வீரப்பனின் பெயரை அதிகமாக பயன்படுத்தி வருகிறார் வித்யா ராணி. கடந்த வாரம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு வீரப்பனின் சமாதிக்கு சென்று அங்கு வேட்புமனுவை வைத்து வெற்றி சபதம் எடுத்தார் வித்யா ராணி. அதே போல எதற்கெடுத்தாலும் நான் வீரப்பனின் மகள் என்று சொல்வதையும் வித்யா ராணி வழக்கமாக வச்சிருக்காங்க. இப்படி தந்தை பெயரை பயன்படுத்தி எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் சொல்லி அவங்க இரவு பகல் கனவு காண்பதாக மற்ற கட்சி வேட்பாளர்கள் விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வித்யா ராணி அங்கிருந்த செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன். இதற்கு முன்பு பாஜகவில் இருந்தபோது அந்த கட்சியின் சித்தாந்தங்களை மட்டும்தான் நான் பேசிட்டு போயிருக்கேன். ஆனால் இப்போது எனக்கான அரசியலுக்குள் நான் வந்திருக்கேன். மக்களுக்காக என் தந்தை செய்துவிட்டு சென்றதை நான் தொடரப் போகிறேன். இதுதான் எனது அரசியல் முழுக்காக நான் வச்சிருக்கேன். மக்களுக்கு நான் அறிமுகம் கிடையாது என்று சில பேர் சொல்கிறாங்க. மீடியா மூலமாக தான் அறிமுகமாக வேண்டும் என்பது கிடையாது. நான் கிருஷ்ணகிரி மக்களுடன் உணர்வு ரீதியாக அறிமுகமானவள். இந்த மக்களும் நான் அரசியலில் வளர வேண்டும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க. சில இடங்களில் என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. சாதாரண மனிதர்களுக்கே பல கட்டுப்பாடுகளை அதிகார வர்க்கம் விதிக்கும் போது என்னை போன்ற ஒரு ஆள் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருப்பார்கள். அதை மீறி நான் ஒரு பெண்ணாக வெளியே வர வேண்டும். ஆனால் எனது தந்தை வீரப்பனின் வீரம் என் ரத்தத்திலேயும் இருப்பதனால்தான் நான் தொடர்ந்து தடைகளை மீறி வந்து கொண்டிருக்கிறேன். நான் சாகும் வரை அப்படித்தான் இருப்பேன். நான் செத்தாலும் இன்னொருத்தர் கையில் கை மாற்றி விட்டு தான் நான் போவேன்னு சொல்லி வித்யா ராணி ரொம்ப போல்டாகவே பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைத்தளங்கள் வரலாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இவங்க எலெக்ஷனில் ஜெயிப்பாங்களா இல்லையான்ற கேள்வி எல்லாருக்கும் எழும்பலாம். ஆனால் இவங்களுக்கு அங்கே இருக்க செல்வாக்கை பயன்படுத்தி கண்டிப்பாக இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நிறைய நிபுணர்கள் சொன்னாலுமே தன் தந்தையோட பேரை வச்சு இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் சாடிட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பொலிட்டிக்கல் ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.